மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அண்ணாமலை திமுகவோடு எவ்வளவு நெருக்கம்னு நான் சொல்ல வேணாம், திமுக இருக்க தலைவர்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கணும். இதை தெரிந்தனால்தான் பாஜக தலைமை, RSS தலைமை திரு நயினார் நாகேந்திரனை தலைவராக நியமனம் செய்தார். நான் செய்த குற்றங்களை மறைப்பதற்காக டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டது ஒரு குற்றம் சார். என்ன சார் டிஎம்கே செந்தில் பாலாஜி எதிர்த்தது ஒரு சங்கர் சர்மா திமுக நீங்க வந்து சர்மா என்றது போல கரெக்டாக பேசி சார், நீங்க என்ன வேணா சொல்லி இல்ல ஒரு சங்கித்தனமா இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை என்ன ஃப்ளவர் நினைச்சீங்களா? ஃபயருங்க தமிழ்நாட்டு மக்கள். திராவிட அரசியல அவர் கடுமையா எதிர்த்தாரு. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. எல்லாமே அண்டர் கிரவுண்ட் டீலிங். என்னங்க அண்ணாமலை போல ஒரு பயங்கர கட்சியில இருக்க மொத்த பேருமே மைண்ட் வாய்ஸா பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதாங்க இப்ப சொல்ல முடியும். அண்ணாமலை ஒழிய வேண்டும், நீக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் அத்துணை தலைவர்களின் தலையாய ஒரு பணியாக செயல்பட்டார்கள். அதை சாதித்து விட்டார்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ராஜசேகரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் அனைவருக்குமே. அண்மையில அண்ணாமலை மாற்றப்பட்டார், அதுவும் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? முதலில் புதிய தலைவர், தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சார்பாக அவருக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க சேனல் மூலமா. அதான் அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்காரு, அவருக்கு வந்து தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்லியிருந்தாரு. அண்ணாமலை டெல்லி போயிருக்கிறதாகவும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? காவல்துறையில் எஸ்பியாக பணியாற்றி கொண்டிருக்கும் போது பல வேலைகளை செய்த குற்றத்திற்காக இல்லை தவறுக்காக ராஜினாமா செய்துவிட்டு அனைவரும் எப்படி தவறு செய்தவர்களும் குற்றம் செய்தவர்களும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் இணையும் ஒரே கட்சியான பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு அடிப்படையாக 10 ஆண்டுகள் உறுப்பினராக இருந்தால் தான் எந்த பொறுப்புக்கும் வர முடியும் என்ற ரூல்ஸ், அவங்களுடைய சட்டத்திட்டத்திற்கு மாறாக மாநில துணைத் தலைவர், மாநில தலைவராக பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் குறைஞ்சது பல நூறுன்னு சொல்லலாம், பல 100 கோடிகளை சம்பாதித்ததாக சமூக வலைதளத்திலும் பல ரெக்கார்ட்ஸ் பத்திரங்கள் அதெல்லாம் இருக்குதுன்றாங்க. இதெல்லாம் நீங்க வந்து உங்க சேனல்லே பேசியிருப்பாங்க. இல்ல சொல்றேன் திருத்தம் இல்ல, நீங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர சர்வீஸ்ல இருக்கும் போதே விருப்ப ஓய்வு வந்து கொடுத்துட்டு தான் அவர் வந்து கட்சியில் எதற்காக கொடுத்தார், ஏன் கொடுத்தார், எதற்கு விருப்ப ஓய்வு கொடுத்து விட்டு வந்தார் என்பதை பொதுமக்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ரஜினி கட்சி தொடங்கதா இருந்தது, அந்த கட்சியில அவரு சேர்வதாக இருந்தது. கடைசியில ரஜினி கட்சி ஆரம்பிக்காதனால அவர் வந்து பாஜகவில் இணைஞ்சிட்டார். இதுதான் பொதுமக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். மாண்புமிகு சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் சார் அவர்களை நான் நேரில் சந்தித்து இதற்கு உண்டான விடையை கேட்டேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவில்லை. திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த மாதிரி வாக்குறுதியும் யாருக்கும் தரவில்லை. இது வந்து அவர் வாயால் சொன்ன விஷயம் நான் சொல்கிறேன். சூப்பர் ஸ்டார் பொதுவெளியில் அறிவிச்சது என்னன்னா, நான் முதல்வர் கிடையாது, வேற ஒருத்தரை நான் முதல்வராக நியமிக்கிறேன். இல்ல, நான் வந்து ஃப்ரம் தி ஹார்சஸ் மவுத் என்று சொல்வார்கள். மாண்புமிகு திரு சூப்பர் ஸ்டார் அவர்களை நேரில் சந்தித்து எனக்கு என்ன சொன்னார் ரஜினிகாந்த்? என்ன சொன்னாரு? அவர் வந்து வெளியில சொல்வது எதுவுமே உண்மை கிடையாது. நிச்சயமாக நான் கட்சி ஆரம்பித்தால் உங்களுக்கு வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தலைவர் என்ற முறையில் உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறேன், அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள் என்றுதான் சொன்னார் என்னிடம். அதுதான் அனைவரிடம் சொன்னேன் என்று என்கிட்ட சொன்னார். சரி, அண்ணாமலை பத்தி நீங்க அந்த டைம்ல எதுவும் கேட்டீங்களா? எல்லார் பற்றியும் கேட்டால் நான் பேர் சொல்ல விரும்பல, அது 1-to-1 கான்வர்சேஷன். எல்லார் பற்றியும் சிலரை பற்றி கேட்டேன். அதுல நீங்க சொல்ற நபர் இந்த காவல்துறையில் எஸ்பியாக பணியாற்றி விட்டு வந்து எல்லாருமே புகலிடமா இருக்கும் பாஜக கட்சியில் இணைத்து கொண்டவரை பற்றியும் கேட்டேன். அவர் யாருக்கும் எனக்கு சொன்ன அதே பதிலை தான் அனைவருக்கும் சொன்னதாக அவரே சொன்னார், சூப்பர் ஸ்டாரே சொன்னார். இது நான் ஐ எம் கோயிங் ஆன் ரெக்கார்டு. அதனால
சும்மா அவர் சொன்னார். ஏன்னா வாயை திறந்து அவர் டெய்லி பேசிகிட்டு இருக்க முடியாது. அவருக்கு இருக்கிற டைட் ஷெடியூலில் அவர் இஸ் பிஸி. அவர் சூப்பர் ஸ்டார், உச்சத்தை தொட்டவர். அவருக்கு இந்த மாதிரி அல்லு சில்லுங்கெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் அவன் தன்னுடைய தேவைக்காகவும் தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்காகவும் சூப்பர் ஸ்டாரை இழுக்க வேண்டியது, ஏன் தமிழக முதலமைச்சரை இழுக்க வேண்டியது, மறைந்த முதல்வர்களை இழுக்க வேண்டியது. அவங்க சொன்னாங்க யாருமே, அதாவது எனக்கு நான் அவரோடு இருந்தேன், புட்டினோடு இருந்தேன், ஜார்ஜ் புஷோடு இருந்தேன், ட்ரம்ப்போடு இருந்தேன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் என்ன நினைக்கின்றார்கள் அப்படின்றது அவர்கள் வாயில் யாராவது கேட்டு சொன்னால் மட்டும்தான் தெரியும். நான் அவர்களை சந்தித்தால் நிச்சயம் நான் கேட்பேன். அதாவது என்னவோ இவருக்கு தூக்கி அடுத்த உள்துறை அமைச்சர் இவர் தான், அடுத்த பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதவி இறங்கி இந்த போலீஸ்காரரை பிரதமர் ஆக்கிவிடும், இப்படிலாம் வந்து இந்த கூலிப்படையை வைத்து இணைய கூலிப்படைகள், அதாவது ஆன்லைன் பெய்டு கூலிஸை வச்சு தன்னைத்தானே ஒரு பில்டப் கொடுப்பதனால் மக்கள் வந்து சங்கர் சர்மா நம்புவார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள், அவர்களுக்கு தெரியும் எது உண்மை என்று. நான் என்ன நினைக்கின்றனோ அதை தான் மக்களும் நினைப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழு மனதோடு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள், அரசியல் ஞானம் கொண்டவர்கள், படித்தவர்கள், பெருமை மிக்கவர்கள். இந்த மாதிரி கட்டுக்கதைகளை அவுத்து விட்டு குளிர்காயலாம், தங்களுடைய சுய விளம்பரத்தை பெருகிக் கொள்ளலாம் என்று நினைப்பவர்களுக்கு தமிழ்நாட்டில் அவருடைய தால் வேகாது, பருப்பு வேகாது. இல்ல, தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கு, அதுக்கு அண்ணாமலையோட ரோல் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொல்லி தற்போது பதவியேற்றிருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் சொல்றாரு. பாஜகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் நம்புறாங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது மட்டும் இல்லாம நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமா பாஜக கூட்டணி 18% வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குல்ல. தெரியுமா எந்தெந்த இடத்துல நாடாளுமன்ற கூட்டணி பாஜக வாக்கு கிடையாது. டிடிவி தினகரனுக்கு ஒரு தனி வாக்கு வங்கி இருக்கிறது, டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு வாக்கு வங்கி இருக்கிறது, ஜான் பாண்டியனுக்கு வாக்கு வங்கி, எல்லாம் ரொம்ப சிறிய தொகை தான், 1%, 2%, 5% வரைக்கும் சொல்லலாம். இது எல்லாத்தையும் பாஜக வாக்கு வங்கி என்று சொல்வதே அபத்தமான ஒன்று, தவறான ஒன்று. இல்ல, பாஜக கூட்டணிக்கு இவ்வளவு வந்திருக்கு, 18% வந்திருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அந்த நேரத்துல எலெக்ஷன் இஸ் ஃபார் தி கண்ட்ரி, இந்தியாவின் தேர்தல் அது. இந்திய மக்களால் யார் அடுத்த பிரதமர் ஆவன் அப்படி இருந்தும் திமுக 39 தொகுதியில் ஸ்வீப் பண்றாங்க. அதனுடைய பதில் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்து விட்டார்கள். இதேதான் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது மோடியா லேடியா அப்படின் போது தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொன்னாங்க? லேடி அப்படின்னு சொன்னாங்க, வாக்கு போட்டாங்க. 38 தொகுதி அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சும்மா பாஜக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறவர்கள் அடுத்த முதல்வர் அவர் தான் சொல்வதற்கு உரிமை இருக்கின்றது. இப்போ விஜய் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்வதற்கு முழுக்க அவருடைய ரசிகர்களும் அவர்கள் கட்சி தொண்டர்களும் உரிமை இருக்கிறது, அது மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி திரு நயினார் நாகேந்திரன் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டது என்று சொல்வதற்கு அவருக்கு 100% உரிமை இருக்கின்றது. புள்ளி விவரத்தோட அவங்க சொல்றாங்களே. இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்து 2022 நடக்குது சார். மாநகராட்சி வார்டு உறுப்பினர் வந்து 22 பேர் இருக்காங்க, நகராட்சி வார்டு உறுப்பினர் 56 பேர் இருக்காங்க, பேரூராட்சி வார்டு உறுப்பினர் 230 பேர் இருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்ச தகவல். அதுவே 2011 அப்படியே டேட்டாஸ் வந்து கம்மியா இருக்கு. அப்படி இருக்கும்போது பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு தானே அவங்க புள்ளி விவரத்தோட சொல்றாங்க. இந்த புள்ளி விவரம் கூட்டணி கட்சிகளின் வாக்கு, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க சொல்றது. அப்படி இருக்கும்போது அது பாஜக வாக்கு தனியா நின்று பாஜக 3% தான் பாஜக வாக்கு. அவங்க என்ன கேட்பாங்க? திமுக தனியா நிக்குமா, பாஜக தனியா நிக்குமா? திமுக தனியா நின்னா 20 to 25% அவங்க வாக்கு வங்கி, இதுல மாற்று கருத்து கிடையாது. அதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது தனியா நிற்கும் போது அவருடைய வாக்கு வங்கி 20 to 25% இண்டிபெண்டா. விஜயகாந்த் கூட சேர்ந்த உடனே 40% ஆச்சு. அப்போ விஜயகாந்துக்கு 20% வாக்கா, 44% 20% வாக்கா? அப்படி கிடையாது. கூட்டணி அந்த நேரத்தில் ஒரு பர்செப்ஷன், நியூட்ரல் வாக்காளர்கள் வாக்கு போடுவது, அந்த நேரத்தில் எந்தவித தேர்தல், சட்டமன்ற தேர்தலா பாராளுமன்ற தேர்தலா, இதெல்லாம் இருக்கும்போது ஸ்விங் ஒரு 10% ஸ்விங் எப்பவுமே இருக்கும். அந்த ஸ்விங் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்தது உண்மை. நீங்க 10% மைனஸ் பண்ணுங்க, அதுல எவ்வளோன்னு சொல்லுங்க. 8%. இல்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து தொடர்ந்து அரசியல கவனிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க அரசியல் கட்சியிலயும் இருந்திருக்கீங்க. நான் அரசியல்வாதி தான். நான் அரசியல் கவனிக்கல, நான் அரசியல்வாதி, மக்களோடு பயணிக்கிற அரசியல்வாதி. சும்மா மேலோட்டமா உட்கார்ந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு சங்கர் சர்மாவோடு பேசிக்கிட்டு இருக்க அரசியல்வாதியில.
அடிமட்ட தொண்டர்களோடு பேசிட்டு இருக்க அரசியல்வாதி நான். மக்களோடு மக்களாக சாதாரண பொதுஜனம், சாதாரண மக்கள், உதாரணத்துக்கு எல்லா தரப்பு மக்களும், இந்த லோயர் ஸ்ட்ராட்டாலேருந்து ஹையர் ஸ்ட்ராட்டா வரைக்கும் நான் வந்து சொசைட்டியில் பழகிட்டு பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க. பாஜக அவர்கள் கட்சியை பொறுத்தவரை 2% இருந்த ஒத்த ஓட்டு பாஜக இன்றைக்கு இரட்டை ஓட்டு பாஜகவை வளர்ந்திருப்பது மாற்று கருத்து இல்லை. தனியாக நிற்கும் போது கூட்டணிக்கு வர வாக்குகளை தான் வாக்குகள் என்று வழக்கமாக அவர்கள் செய்யும் இந்த சித்து விளையாட்டு தமிழ்நாட்டில் எடுபடாது. சரி, இப்போ அண்ணாமலையினுடைய அந்த மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவை எதிர்த்ததாக இருக்கட்டும், இங்க தலைவர்களை விமர்சித்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை இஸ் அ ஹயர்டு கன். காவல்துறையில் பணியாற்றி கொண்டு இருந்தபோது தன்னை ஒரு பெரிய தன்னைத்தானே தான் ஒரு சிங்கம், ஆனால் அவர் ஒரு அசிங்கம், தான் ஒரு ஹீரோ ஆனால் ஒரு ஜீரோ, அவரை போல ஒரு யோகியன் இல்லை, பட் அவர் தான் ஒரு பெரிய அயோக்கியன். இதெல்லாம் நான் சொல்லவில்லை. சமூக வலைதளத்தில் பொதுவெளியில் இருக்கும் கருத்துக்களை சமூக வலைதளங்கள் 1000 சொல்லுவாங்க. ராஜசேகர் என்ன நினைக்கிறாரு? நான் அதே தான், சமூக வலைதளத்தில் இருக்கும் கருத்து தான் என்னுடைய கருத்தும் கூட. ஏன்னா அண்ணாமலை என்ற ஒரு போலீஸ் அதிகாரிக்கு தனிப்பட்ட முறையில் பாஜக he is minus, not even zero. Minus Bajaka, he is minus. But when it comes to Vijaykanth, when it comes to Vijay, when it comes to other leaders, அவருடைய உழைப்பு, அவர்களுடைய எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு 50 ஆண்டு காலம் அரசியல் பின்புலம் இருக்கின்றது. அரசியலில் அடிப்படை முதல்வரின் மகனாக இருந்தாலும் அடிப்படையாக 50 ஆண்டு காலம் அவர் வந்து உழைச்சி முதலமைச்சர் ஆகிறாரு. பதவியில் இருந்தால் ஒரு டிஐஜி, ஒரு ரேஞ்சு டிஐஜியாக இருக்கலாம். கர்நாடகாவில் ஏதாவது ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டிஐஜியாக இருப்பேன். நீ ரிட்டையர் ஆகும்போது உனக்கு கிராஜுவிட்டி, பிஎஃப், உன்னுடைய செட்டில்மெண்ட் வந்து ஒரு 2-3 கோடி ரூபாய் இருக்கும். இன்னைக்கு அண்ணாமலையுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொதுவெளியில் டிக்ளேர் பண்ண முடியுமா? உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் பொதுவெளியில் அவங்க சொத்து பட்டியலை வெளியிடுறார்கள். நீ உன்னுடைய ஃபேமிலியும் மச்சானும் ஆஃப்டர் பிஃபோர் யுவர் ஐபிஎஸ் இன்றைக்கு உன்னுடைய ரெக்கார்டை பொதுவெளியில் பதிவு பண்ண முடியுமா? பதிவு பண்ணால் அதுவே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. அதான் 2026 தேர்தலில் அவர் போட்டியிடுறார் அப்படின்னா அப்போ எல்லாத்தையும் வெளிப்படையாக நான் வந்து நான் பினாமியும் சேர்த்து சொல்கிறேன். இப்போ சங்கர் சர்மாக்கோ ராஜசேகரனுக்கோ பினாமி கிடையாது. நம்மளுக்கு என்ன செய்கிறோமோ உழைக்கின்றோமோ அதுதான் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற்று ஒரு அதிலே சாட்டிஸ்ஃபைடாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அண்ணாமலை போன்ற ஒரு கிரீடி, ஒரு ஒரு எந்த மாதிரி சொல்கிறது, அதாவது எல்லாத்துக்கும் கல்யாண வீட்டில் தானே மாப்பிள்ளையாக இருக்கணும், எங்கே போனாலும் தன்னை பற்றி பேச்சு இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய இணைய கூலிகளை வைத்து அவர் செய்யும் கூத்துக்கள் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. நான் வந்து ஒரு பதிவு பார்த்தேன். திரு நயினார் நாகேந்திரன் சொன்னார், அண்ணாமலை புயலாக இருப்பார், நான் தென்றலாக இருப்பேன், தமிழ்நாட்டு மக்கள் சுனாமியாக மாறி மற்ற பேரையும் இந்த கூட்டணியை கடலில் மூழ்க வைத்து விடுவார்கள். இல்ல, அண்ணாமலை வந்தது திமுக மட்டும் இல்ல, திமுக கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பதட்டத்தை உருவாக்குச்சு அப்படின்னு ஒரு பார்வை. ஒரு விஷயம் தெரியுமா, அண்ணாமலை திமுகவோடு எவ்வளோ நெருக்கம்னு நான் சொல்ல வேணாம், திமுக இருக்க தலைவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிந்தனால்தான் பாஜக தலைமை, ஆர்எஸ்எஸ் தலைமை திரு நயினார் நாகேந்திரனை தலைவராக நியமனம் செய்தார்கள். இதுதான் உண்மை. இப்போ ரீசன்ட் டைம்ல அவர் வந்து நெருக்கம் காட்டிட்டாரு. ஆரம்பத்திலிருந்தே திமுகவுக்கு நெருக்கம். இதுக்கு வந்து ஆதாரம் கேட்டிங்கன்னா ஐபியில் இருக்குது. நீங்கள் வந்து திரு அமித்ஷாவும் திரு மோடியும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவங்களாம் ரொம்ப தெளிவானவர்கள். ஏன்னா தே ஹாவ் த சிஸ்டம், மெஷினரி இருக்குது, ஐபி மெஷினரி இருக்குது. சங்கர் சர்மாவை பற்றி டேட்டா பேஸ் அவங்ககிட்ட இருக்குது. பொதுவெளியில் பேசுகிற ராஜசேகரனை பற்றி டேட்டா பேஸ் இருக்குது. அதே மாதிரி யாரையோ பற்றி டேட்டா வாங்கி வைக்கிற பாரத பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தங்கள் கட்சியில் ஒரு மாநில தலைவராக இருக்க ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்த ஒரு அண்ணாமலையை பற்றி இன்ஃபர்மேஷன் வாங்காதே இருந்திருப்பாங்க. அதனாலதான் வந்து அவரை மாத்திட்டாரு அப்படின்னு 100% இதுதான் என்னுடைய அசம்ஷன். இல்ல, அண்ணாமலை அந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல அதிமுகவோடு பாஜக கூட்டணி சேர்ந்தா என்ன ரிலீவ் பண்ணிருங்க அப்படின்னு வந்து அண்ணாமலையே சொன்னதா செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி உறுதி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைலாம் நடந்தது. இதனாலதான் அவர் ரிலீவ் ஆயிருக்கார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல. அதெல்லாம் இல்லை, அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டல அந்த கதை மாதிரி அண்ணாமலை என்ற நபர் தெரிந்து விட்டது, தலைமை அவரை மாற்றப் போகிறார்கள். இந்த காரணம் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க வெளியில்.
வெளியில சொல்லும்போது இல்ல அப்படி இருக்கிறவங்க அமித்ஷா வந்து நேஷனல் எல்லா ஃப்ரேம் ஒர்க்ல நாங்க இருங்க அவரை பயன்படுத்திப்போம்னு சொல்லி இருங்க சொல்ல சார். மாட்டார்ல. எல்லா கட்சியிலையும் தலைவரை அவங்க மாநில தலைவரை காங்கிரஸ் எடுத்துங்க, ஏன் பிஎஸ்பி எடுத்துங்க, எல்லா கட்சி தலைவரும் அகில இந்திய கட்சி தலைவர் மாநில தலைமையை மாற்றும்போது அவர்கள் மாற்று இருந்து வெளியேறுகிற தலைவரை பற்றி நீங்க ஒரு டெய்லர் மேட் ஆன்சர்னு சொல்லுவாங்க. இது இப்படிதான் பேச வேண்டும் என்று வரலாற்று நீங்க சுவடுகளை படித்தால் தெரியும். இருந்த தலைவர் மிக சிறப்பாக செயல்பட்டார். அவருடைய பணி மிகவும் கட்சிக்கு தேவை. அவரை நாங்கள் அகில இந்திய அளவில் பயன்படுத்தி பொதுச் செயலாளர் கூட ஆக்கி அவரை சிக்கிம், நாகாலாந்து, மிசோராம் பகுதிகளில், ஏனால் ஒரு காவல்துறையில் இருந்தால் அங்கே அவருடைய தேவை மணிப்பூருக்கு தேவை அப்படின்னு சொல்லி அங்கே கொடுக்கலாம். தட் இஸ் த மெசேஜ். புரியுதா உங்களுக்கு? ஏங்க ஒரு மாநில தலைவராக ஒரு ஆளுங்கின்ற மத்தியில் ஆளுகின்ற கட்சியின் தலைமை மாற்றுகிறது என்றாலே அதில் எவ்வளோ இன்புட்ஸ் அவங்க, இது வந்து ஒரு நாளில் எடுக்கப்பட்ட முடிவல்ல. இது பல மாதங்களாக விவாத பொருள் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே பேசி அண்ணாமலையை மாற்ற வேண்டும், யார் சரியான தலைவராக இருப்பார்கள் என்று அவர்கள் ஒரு முடிவு எடுத்து தான் திரு நயினார் நாகேந்திரனை தலைவராக நியமனம் செய்திருக்கிறார். இல்ல அண்ணாமலை இன்னொரு நிகழ்ச்சியில பேசும்போது அண்மையில என்ன சொல்றாரு, இனிமேல் டிஃபன்லாம் நயினார் நாகேந்திரன் ஆடுவார், நான் அடிக்கிறது இனிமேல் எல்லாமே சிக்ஸராக தான் இருக்கும், இனிமேல் வந்து நான் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது குறித்து நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் தலைவர்கிட்ட கேட்டுக்குன்னு சொல்லி நான் பூரா எல்லாமே சிக்ஸராக தான் அடிப்பேன் அப்படிங்கிறாரு. அண்ணாமலை தன்னைத்தானே ஊதி பெரியார் ஒரு ஈஸ் எ கேஸ் பலூன் வெடித்து விட்டது. தான் செய்த அத்தனை சித்து விளையாட்டும் திரைமறைவு தொடர்புகளை தலைமை புரிந்து கொண்டது. இப்படிதான் என்னுடைய கணிப்பு. என் கணிப்பு எப்பவுமே தவறானதில்லை. அவர் பேசுவதெல்லாம் தான் செய்த குற்றங்களை மறைப்பதற்காக ஒரு பிரேவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல என்ன குற்றம் அவர் பண்ணிட்டாரு? அப்படி அவரு கட்சியில டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டது ஒரு குற்றம் சார். என்ன சார் டிஎம்கே செந்தில் பாலாஜி எதிர்த்தது ஒரு சங்கர் குற்றம். சர்மா திமுக நீங்க வந்து சர்மா என்றது போல கரெக்டாக பேசி சார், நீங்க என்ன வேணா சொல்லிங்க. இல்ல ஒரு சங்கித்தனமா இருக்குது. நீங்க என்ன வேணா சொல்லுங்க. இருங்க நான் சொல்றேன். பாக்குறாங்க அண்ணாமலை வந்து பொது எலெக்ஷன் கமிஷன்ல தேர்தல்ல தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்கள் மற்றும் அவர்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடுறது ஒரு விஷயமா? என்னங்க பேசுறீங்க? என்ன தமிழ்நாட்டு மக்களை என்ன காதுல பூ சுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை என்ன ஃப்ளவர் நினைச்சீங்களா? ஃபயருங்க தமிழ்நாட்டு மக்கள். ஃப்ளவர் இல்ல ஃபயர். அதை போல் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வாக்காளனும் நெருப்பு போல இருப்பார்கள். அவர்களை நீ ஏமாற்ற முடியாது. நான் சொல்வதை பொது வெளியில் சொல்வதை மக்கள் பிரிச்சு துவைச்சு தொங்க விட்டுருவாங்க தவறான செய்தி சொன்னாங்க. அண்ணாமலை செய்த அத்தனை தவறுகளும் பொது வெளியில் மக்களுக்கு தெரியும். இதை இந்த பேட்டியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் தெரியும் அண்ணாமலை யார் என்பது. அண்ணாமலையின் பல முகங்களில் ஒரு முகம் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது. அண்ணாமலை போல ஒரு தவறான நபர் ஒரு கட்சியின் தலைவராக இருக்க முடியும் என்றால் ஒரு தவறான முன்னுதாரணம். திராவிட அரசியல அவர் கடுமையா எதிர்த்தாரு. எல்லாமே அண்டர் கிரவுண்ட் டீலிங். என்னங்க நீங்க இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கீங்களா? இன்னும் உண்மையிலே உங்களை நினைச்சு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல். இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கீங்களா? ஏங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சீங்கன்னா பாவம் நீங்க. ஏங்க அண்ணாமலை போல ஒரு பயங்கரம். ஏங்க அவங்க கட்சியில் இருக்க மொத்த பேருமே மைண்ட் வாய்ஸா நான் பேசிட்டு இருக்கேங்க. அவ்வளவுதாங்க இப்ப சொல்ல முடியும். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அவங்க கட்சியில் இருக்க மொத்த தலைமை பொறுப்பில் இருக்க மொத்த பேருடைய மைண்ட் வாய்ஸ் தான் என்னுடைய பேச்சு. புரியுதா? இப்போ புரிஞ்சவர்கள் பிஸ்தா. அண்ணாமலை தொடரணும் அப்படின்னு வந்து பேசினாங்க. நான் கட்சியிலிருந்து விலகுறேன் அப்படின்னு பேசினாங்க. இருங்க ஒரு ஆள் சொல்லுங்க. ஒரு பொறுப்போடு இருக்கிற தலைவர்கள் அண்ணாமலை தொடரணும்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள். நான் வந்து பேரை கூட குறிப்பிட முடியும். அது என்னுடைய வேலை கிடையாது. ஆனால் அண்ணாமலை ஒழிய வேண்டும், நீக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் அத்துணை தலைவர்களின் தலையாய ஒரு பணியாக செயல்பட்டார்கள். அதை சாதித்து விட்டார்கள். பாஜகவில் அண்ணாமலை போல் ஒரு ஆள் இந்த கட்சிக்கு தேவையில்லை என்பது தலைமை வரைக்கும் புரிந்ததால்தான் திரு நயினார் நாகேந்திரனுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. நீங்க அண்ணாமலையை நீங்க சொல்வது பார்த்தா இன்னும் அமித்ஷாவே ஹோம் மினிஸ்டர் ஆகிடுவாங்க போல இதுன்னு சொல்லி இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சமூக ஊடகத்தில் ட்விட்டர்ல ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டால்லாம் அண்ணாமலையின் இணைய கூலிகள்
மத்திய அமைச்சர் ஆக்குறாங்களாம், ஒன்றும் ஆக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, ஒன்றும் ஆக மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அண்ணாமலையோட வேணா ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து நீ ஜெயிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே மக்கள், நான் வேற யாரும் சொல்ல, எந்த தொகுதியில்னாலும் அந்த அந்த தொகுதியின் மக்கள் அண்ணாமலையை துவச்சி தொங்க விட்டு ஓட விடுவார்கள் என்று இப்போ நான் எழுதி கொடுக்குறேன். பிரமாண பத்திரத்தில் எழுதி கொடுக்குறேன், அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறேன், பத்திரத்தில் எழுதி கொடுக்குறேன். ஏன்னா அண்ணாமலை போல ஒரு தவறான முன்னுதாரண அரசியல்வாதி யார் என்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து மக்களை தவறாக எடை போடாதீர்கள். மக்கள் புத்திசாலிகள், அவர்கள் தெரியும் யாருன்னு. நயினார் மாதிரி ஒரு நல்லவரை ஏன் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் வேற வழியே இல்லை. டேமேஜ் நிறைய நடந்து போச்சு 4 ஆண்டுகளாக. அந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்காக ஒரு 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 மக்கள் செல்வாக்குள்ள ஒருத்தரை தலைவராக்கணும்னு தான் போட்டிருக்காங்க. அது வந்து பெரிய இம்பேக்ட் வராது. ஏன்னா மக்களுக்கு அதிமுக மற்ற கூட்டணி கட்சிகள் இருந்தால் கூட அவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இது பாருங்க, இன்றைக்கு திமுகவோட வாக்கு வங்கி, தனிப்பட்ட வாக்கு வங்கி 25 to 30%. கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 35% வந்துடும். அது இல்லாமல் மைனாரிட்டிஸ், தலித்ஸ், எம்பிசிஸ், இந்த சங்க். இப்போ பாமக திமுக கூட்டணிக்கு போதா இந்த பாமக புத்திசாலி இருந்தால் டாக்டர், நான் பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் புத்திசாலியாக இருந்தால் திமுக கூட்டணியில் இணைந்தால் ஸ்வீப், இல்லை என்றாலும் எட்ஜ் ஓவர் திமுகவுக்கு தான். நான் திமுக காரன் கிடையாது, திமுகவை அதிகமாக விமர்சனம் செய்பவர்கள் நானும் ஒருவன். இருந்தாலும் மக்களின் மனநிலை, கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் மக்களின் மனநிலை என்றால் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, வெறுப்பு இருக்குது. பட் இருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணியை வெற்றி அடைய செய்ய மாட்டார்கள். ஏனால் பாஜக மீது இருக்கும் கோபம் அதிமுக தொண்டர்களே மாற்றி ஓட்டு போடுவாங்க. அதுதான் அவங்களுடைய மனநிலை. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.